அதில் வந்து தீர்ப்பு கொடுக்கலங்க கோர்ட்டு. கூப்பிட்டு வச்சு நங்கு 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 நங்குன்னு கொடுக்குறாங்க கோர்ட்டு. நறுக்கு 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 நறுக்கு. ஸ்னாப்பர்ஸ் அண்ட் மைனஸ் அப்படிதான் நாங்கள் தாவேக்காக இருக்க போகிறோம். நாளைக்கு ஒருவேளை பிரதீப் ரங்கநாதன் கட்சி தொடங்குறாரு, அப்போவும் மதிமுக ஆதரவு நிலை பண்ணால் நாங்கள் ட்ரோன்ஸ் மாதிரி செயல்படுவோம். அப்துல் கலாம் வழியில் ஆட்சி நடத்துகிறாரு விஜய். அதாவதுங்க, இவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியல. நான் பாட்டுன்னு அமைதியாக இருந்தாலும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஆமா, எண்ணம் போல டான்ஸ் ஆடினா பாட்டு பாட வேண்டியது. இப்போ தனுஷ் அடுத்து அவரும் வைப்பு பண்ணுவாரு, சாங் போடுவாரு. ராவண மகண்டா ஒத்தையில நிக்கிறது எவன்டா, டங்கு மாதிரி ஊதாரி குத்துக்குன்னு நீ நரம்பு தளர்ச்சி மாதிரி எப்படி ஆடுறாங்க. நீங்க மன்மதராசா பாட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. தனுஷ் சார் இந்த சைடு ஆடும், அந்த சைடு வந்து நடிகை பேர் மறந்துட்டலாம் டான்ஸ் ஆடுவாங்க. சாயா சிங். அதெல்லாம் வந்து இனிமேல் கட் அவுட்டு. மேகதாது கூட எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதை பற்றி பேசுறதுக்கோ பண்ணுறதுக்கோ. பிரச்சனை பெருசாகிறதுனால சைட்டை பார்க்க போகிறோம் நாங்கள். 1ஆம் தேதி இன்னொரு விஐபி வராரு, ராகுல்ஜி. அவர் வந்தாவே இந்த படத்து கேஜிஎஃப் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அவன் வந்தான்னா சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். போன ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல ஆய்வுகளை நடத்தினார். அப்போ வந்து இது ஃபோட்டோஷூட் ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது. திமுகவை எதிர்க்கிறவர்கள் விமர்சித்தாங்க. அதே சமயத்தில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை அதை சொன்னார். ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சியிலும் கூட அதிரடி ஆய்வுகளை முதலமைச்சர் நடத்துகிறாரு. நேற்று கூட சென்னை மெட்ரோ ஆய்வு பணிகளை வந்து பார்வையிட்டார். அந்த வீடியோஸு ரீல்ஸு ஒரு ஒரு மாஸோடு இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு போடுறது அப்படின்ட்டுலாம் ரொம்ப வைரல் ஆகுது. இது ஒரு பாசிட்டிவ் இமேஜை விஜய்க்கு இன்னும் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு காரணங்கள் அதனால் நடக்கிறது. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் இமேஜ். விஜய் சார் வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது. அவர் இப்போ முதலமைச்சராக ஆன காரணத்தினால்தான் அவர் வெளியில் வராரு. இல்லைனா அவர் நடிகர்கள் பெரும்பாலும் அந்த கூட்ட நெரிசல் அவங்கள பார்க்க கூட்டம் வருன்றதுனால அவங்க வெளியில் வர்றது கிடையாது. ஷூட்டு, செட்டிங்கு, அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எங்கன்னா அவங்க நண்பர்களோட பார்க்குறது, இல்லை ப்ரிவியூ பார்க்குறது, அவங்களோட வாழ்க்கைன்றது ஒரு மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அவங்களால வந்து ஃப்ரீயாக போக முடியும், வர முடியும். பகல் நேரங்களில் அந்தளவுக்கு போக முடியாது. அது ஊர் அடங்கினதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் பொதுவாக வந்து சினிமா ரெக்கார்டிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட்ஸில் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஊர் அடங்கினதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆகிறதுன்றது இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டு இல்லைனா கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். இப்போ செட்டு கூட எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேரையும் இவர் போட்டு அடிப்பார். ஏன்னா அது செட்டு ஸ்கிரிப்டில் வந்து 100 பேர் இவர்கிட்ட ஹீரோகிட்ட அடி வாங்கணும்னு இருக்கும். இப்போ நிஜ வாழ்க்கையில் நீங்கள் 2 பேர் அடித்தாவே திருப்பி வச்சுருவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர் வெளியில் பொதுமக்கள் பார்வைக்கு வராருன்னும் போது பொதுமக்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆரவாரம், ஒரு பார்த்தோன்னு ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் கிடைக்குது. ஸோ இது இன்னொன்று அவர் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, அதெல்லாம் சொல்லிட்டாருல, அதெல்லாம் சொல்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருப்பார், இனிமேலும் சொல்லுவார். அதாவது ஒரு பந்தத்தை வாக்காளர்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிறதுக்கு அவர் சொல்கிற ஒரு வார்த்தைகள். அப்போ அது வந்து ஒரு பார்வை. இன்னொன்று வந்து இதனுடைய தாக்கம், அரசியல் ரீதியாக தாக்கம் என்னென்னா, சீரியஸாக காவேரி பிரச்சனை பேசிகிட்டு இருக்கும்போது, மேகதாது பேசிகிட்டு இருக்கும்போது, குடி தண்ணீரே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 151 பிஜி மெடிக்கல் சீட்டு வந்து சிக்கலில் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வந்தே மாதரம் வந்து முன்னாடி பாட சொல்லிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை பின்னாடி பார்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கவர்னர் போன்றவங்க மாநிலத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தலையிடுறது, கரண்ட் பில்லு கூட வர்றது, அது விஷயமா கோர்ட்டுக்கு போகிறது, குதிரை பேர அரசியல் பற்றி என்ன நடவடிக்கை, என்ன இது நல்லதா கெட்டதா, டாஸ்மாக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, தூய்மை பணியாளர்கள் 20 ரூபான்னு சொல்கிறாங்க சார். 20 ரூபா தான், 10ஓ 20ஓ அவங்களுக்கு வசதி எவ்வளவோ அந்த கடையில் வாங்கிக்க வேண்டியது தான். அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே நேற்று என்ன பேசிகிட்டு இருந்தாங்க. மெட்ரோ ட்ரெயினில் விஜய் அண்ணா போனார், அவரே டிக்கெட் வாங்கினு அவரே போனார், அவர் காலில் நடந்து போனார். அப்போ இதெல்லாம் வந்து பேசு பொருளாக ஆகுது. அப்போ எதை பேசு பொருளாக வைக்கணும், எது மக்களுக்கு கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல வந்து இந்த விஜய் சாரோட இமேஜ் வந்து மேலே இருக்குது.
அதனால இது அன்றாட மக்கள் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டோட பிரச்சனை, மாநில சுயாட்சி பிரச்சனை அதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு விஜய் சார் ஒரு இடத்துக்கு போனாரு. இது கட்சி பத்தி இப்படி தொச்சாரு, இப்படி பண்ணாரு. விஜய் அண்ணா செய்த சம்பவம், கொடை பிடிச்சாரு. அதான் முதலமைச்சர் பிடித்த குடை இதெல்லாம் தலைப்பா வரும். தலைப்பா வரும்போது ஆஹா, முதலமைச்சர் குடைலாம் கூட பிடிப்பாரா? இதுக்கு முன்னாடி யாருன்னா நடிகரா இருந்து முதலமைச்சராகி கொடை பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? இப்படி அது அவங்களுக்கு கேள்வி கேட்டுன்னு அவங்களே பதில் சொல்லிட்டு அதை எல்லாம் மொழிபெயர்த்து அது நிறைய மொழியில வந்து போறது. இப்போ என்ன போடுவாங்கன்னா, கூட பிஏ எல்லாம் இல்லாம அவரே கொடை பிடிச்சின்னு போய் ரிவ்யூ பண்ணாரு அப்படின்னு கேரளால மலையாளத்துல போடுவாங்க. இல்ல இப்ப அந்த ஆந்திரால தெலுங்குல ஜந்தர் போடுவாங்க. மந்தர்லயே வந்து தமிழ்நாடு சிஎம் குறித்தெல்லாம் இளைஞர்கள் பேசினாங்கன்ற வீடியோ எல்லாம் வைரல் ஆமா, ஆகுது. போய் பார்த்துட்டாரு, ஆதரவு தெரிவிச்சிட்டாருன்னு கிளப்பி விட்டாங்க. அது உண்மையா பொய்யா, அது எந்த அளவுக்கு உண்மை, இவரு அப்ப இல்ல, அந்த அங்க பீரியட் இருக்கு. அது பொய் தான். அவரு இல்ல போவே இல்ல. உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க அது பொய்ன்னு. தமிழ்நாட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் பொய்ன்னு? எல்லாம் போய் ஜந்தர் மந்தர்ல டெய்லியா பார்க்க முடியும்? ஆமா, விஜய் அண்ணா வந்தாரு, ஆதரவு தெரிவிச்சார், போயிட்டாரு. விஜய் அண்ணாவோட ஆதரவுலாம் அது வெற்றி பெற்றுச்சு, மாணவர்களுக்கு அது இது அப்படின்ற மாதிரி அது 2 கார்டு போட்டு நோக்கம் என்பது நிறைவேறியது. 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய கார்டு, நிறைய மொழியாக்கம்லாம் பண்ணி வட இந்தியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் அது ரீல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. இப்படி இருக்கணும் முதலமைச்சர்னா. அதாவது கடல் நீரை வந்து அப்படியே 2 மாசத்துல வந்து குடிநீரா மாத்திட்டாரு. எல்லாமே இப்போ எல்லாருக்குமே வந்து சென்னையிலயும் சரி மற்ற இடத்துல வந்து குடிநீர் தட்டுப்பாடே கிடையாது. என்னன்னா ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் சுத்திகரிக்கணும் கடல் நீரை அப்படின்னா முதல்ல டெண்டரு ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸு, சிஆர்செட், கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறது நாட்டினுடைய சட்டங்கள். இது எல்லாத்தையும் பின்பற்றி அப்ரூவல் வாங்குறதுக்கே 6 மாதம் ஆகிடும். அரசுக்கே 6 மாதம் ஆகி அதுக்கப்புறம் பூமி பூஜை போட்டு அந்த பிளான்ட்டை கட்டுறதுக்கு ஒரு 2 வருஷம்னா ஆகிடும். குறைஞ்சபட்சம் வேகமாக எல்என்டி எல்லாம் வச்சு நீங்கள் கட்டிங்கனாலுமே 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகிடும். இவர் ஆட்சிக்கு வந்து மொத்தம் 50 நாள் ஆகல. 50 நாளில் என்னப்பா வீடியோ கேம் இது எப்படிப்பா கட்டினீங்க, எப்படிப்பா சுத்திகரிப்புன்னா திமுக பீரியடில் போட்ட திட்டம். தொடங்கி அதாவது வேற ஒருத்தர் பண்ணது இவர் பண்ணி இவரே பண்ண மாதிரி வீடியோ வச்சு கார்டு வச்சு போட்டு வட இந்தியா பூரா அனுப்பிச்சு விட்டான். அப்ப நேற்று வந்து மெட்ரோ பணிகளை வந்து பார்வையிட்டாருன்னா இவர்தான் அதை பண்றாருன்னு ஆமா, நினைச்சுக்கோங்களா? இவர் தான் போய் பேசி கீசி டெல்லி காசு கொடுக்காம இருந்தது. இப்போ விஜய் அண்ணா ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் பணம் வந்துச்சு. விஜய் அண்ணா பார்க்கலையா அந்த வீடியோவை, அவர் தான் போய் எல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி. அப்படி ஏங்க கதை கட்டி விட்றதானங்க. அதை இப்போ படத்துலலாம் நீங்கள் என்ன நினச்சிங்க? விஜய் அண்ணா வந்து பிரச்சனையை வந்து கேட்பாரு, தட்டி கேட்பாரு, தீர்வு கொடுப்பாருன்னு தானே படத்தில் காட்டணும். அதை நம்பி தானே நம்ம ஓட்டு போட்டோம். அதே மாதிரி இதையும் நம்பிட வேண்டியதான். நிஜத்துலேயும் அப்படிதான். இப்போ ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் கரண்ட்டை நிறுத்திடுவோம், கட் பண்ணுவோம். நாங்கள் போராட்டம் பண்ணப்போ அப்போ வந்து எங்ககிட்ட அன்பாக பேசுனீங்க, குணமாக பேசுனீங்க, நான் வந்து இதுக்கு தீர்வு தருவேன்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துனீங்க. இன்றைக்கி உங்களை வந்து பார்க்க முடியல, நான் வந்து அந்த கட்சிக்காரன் தான் நான் அப்படின்னு ஐடி கார்டோட போராட்டம் பண்ணுறேன். என்ன தீர்வு? தீர்வு என்பது இல்லை. அப்போ அவங்கள பொறுத்தவரை அந்த தெளிவு என்பது இருக்குது. என்ன பண்ணோம், எது பண்ணோம், எனக்கு தேவை ஓட்டு வாங்குறதுக்கு நான் என்ன விதமான அரசியல் பண்ணோம், அதை பண்ணி நான் ஓட்டு வாங்கி. இப்போ நீங்க டாஸ்மாகை பத்தி சொன்னீங்கல்ல, இப்போ டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறவர் அன்னைக்கு பாட்டெல்லாம் பாடினாரு. இப்ப டாஸ்மாக் டெண்டர் விடல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அப்போதைய அந்த துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 அதிகாரிகள் மீதும் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கைதாகலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏற்கனவே வந்து குதிரை பேரம் நடத்தினார் அப்படின்னு அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு அப்புறம் அவர் முன்ஜாமீன் வாங்கினாரு. இந்த டாஸ்மாக் டெண்டர் எப்படி பாக்குறீங்க? டாஸ்மாகில் வந்து ஊழல் நடக்கிறது உண்மைதாங்க. எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. அதிமுக பீரியட்லேயும் அது விமர்சனமாச்சு, திமுக பீரியட்லேயும் விமர்சனமாச்சு. இப்போ தாவேகா பீரியடில் எஃப்ஐஆர்லாம் போட்டு விசாரணை பண்ண போகிறோன்னு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விசாரணை பண்ணுறது கொள்றதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு 70 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுவீங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 2-3 நாளில் பண்ணால் இன்னத்துக்கு அது வந்து அடுத்த லெவல் போயிருக்கோம்ல. அப்போது எனக்கு என்னமோ நடவடிக்கையை தாண்டி இதை வைத்து ஒரு பிரச்சாரம் என்பது அதிகமாக கட்டமைக்கப்படுதான்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுறது, அரசியல்வாதிகளை கைது செய்வதெல்லாம் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன ஒன்றுன்னா, இப்போ இந்த 70 நாளாக விஜய் சார் ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாசமா 10 ரூபாய் வாங்குறாங்கல்ல, இதுக்கு யார் மேலே எஃப்ஐஆர் போட முடியும்? என்னோட கேள்வி அதான். அதை நான் வரவேற்கிறேன். முன்னாடி பண்ணு. இப்போ இந்த 2 மாசம் 10 ரூபா வாங்கினாங்களா, அந்த 10 ரூபா லட்சக்கணக்கான பாட்டில் வித்துருக்குது. அது கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டி. 10 ரூபாயை பத்தி இதுல எஃப்ஐஆர் இல்ல. எஃப்ஐஆர் அதுக்காக இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, என்ன டாஸ்மாக்கு மூடி ஒரே அக்கவுண்ட்ல இருந்து ஒரே பேங்க்ல இருந்து டிடி வந்திருக்கு. டெண்டர்ல விட்டதுலயே முறைகேடு நடந்திருக்கு சார். அதாவது
ஒவ்வொரு குடிமகன்கிட்டயும் ₹10 எக்ஸ்ட்ரா வாங்குறது சத்தியமான உண்மை. அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனத்துல இருந்து சொல்றாங்க, "இல்ல இனிமேல் நாங்க வாங்க மாட்டோம்." அது இன்னைக்கு இருக்க அமைச்சரும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. ரைட்டா? இப்ப நாளைக்குலேருந்து என்னன்னு தெரியாது. ஆனா முந்தா நேத்து வரலும் ₹10 வாங்குனீங்க. 60 நாள்ல அந்த ₹10 பல கோடி வருது. எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா போய் ஒரு கணக்கு சொன்னாரு. இவ்வளோ கோடி வந்து வருமானம் வருது இந்த ₹10ல அப்படின்னு சொன்னாரு. அப்ப பல கோடிகள் போயிருக்கு. இந்த 60 நாள்ல அந்த 10 கோடி யாருக்கு போச்சு? அவர்கள் மீது என்ன வழக்கு நீங்க போட போறீங்க? நானும் வந்து திரும்பவும் சொல்றேன், ஐயா செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடரக்கூடாது, விசாரணை பண்ணக்கூடாதுலாம் கேட்கல. இந்த 60 நாள் யாருக்கோ போயிருக்கும் இல்லையா பணம்? அது யாருக்கு போச்சு? அதாவது நீதின்றது 2021லேருந்து 2025 வரையில தான் விசாரிப்பேன். நான் 2026 ஜூன், ஜூலைல நடந்தத நான் விசாரிக்க மாட்டேன்னா, அது தப்பு. தப்பு நடக்குமேயானால் எல்லா வருஷத்திலும் இருக்கிறத நீங்க விசாரிக்கணும். தப்பு கிடையாது. இதையும் சேர்த்து விசாரிங்கன்னு நான் சொல்றேன். அப்ப இதுக்கும் வந்து ஒரு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. ₹10 எங்க போச்சு? என்ன அது? எந்த அமைச்சருக்கு போச்சா? இல்ல கட்சி தலைமைக்கு எதுனா போச்சா? எந்த கட்சிக்கு போச்சு? யாருக்கு அதுல பங்கு இருக்குது? என்ன ஏதோ அதுவும் ஒரு ஒரு எஃப்ஐஆர் போடுங்களேன். இப்போ தாவேகா தரப்புல இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு 35 கோடி பேரம் பேசப்பட்டது வழக்கு பதிவு. அதே மாரி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க. அவங்களுக்கும் குதிரை பேர அரசியல் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. கவர்னர் கிட்டயே கம்ப்ளைண்ட். அதுக்கும் எஃப்ஐஆர் போடுங்க. இல்ல அது யாரும் புகார் சொல்லலையே. எந்த எம்எல்ஏவும் ஏங்க சொல்லலையே. டிடிவி தினகரன் கரடி கத்துறா மாரி ஊர் ஊரா போய் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. அவர் கவர்னர் கிட்டயே போயிருக்காரு. ஏன் நீங்க போலீஸ்ல போய் கேளுங்க. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஒண்ணு கேளுங்க. நீங்க ஜனநாயகவாதி தானே. நியாயம் தர்மம் தானே உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு மடியில கனம் இல்ல. நீங்களே வந்து ஒரு கேஸ போடுங்களேன். இல்ல அவர்கிட்ட போய் கேளுங்க. இந்த மாரி என்னங்க இந்த மாரி கம்ப்ளைண்ட் தானா? அப்படின்னுங்க. இல்ல சபாநாயகர் கிட்ட தான் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி நீங்க விசாரணை பண்ணுங்களேன். சரி சபாநாயகர் கிட்ட வேண்டாம். ரைட்டு. டிடிவி தினகரன் கிட்ட போய் ஒரு காவல்துறை அதிகாரி அனுப்பிச்சு, இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க. போற இடம்லாம் குதிரை பேரம். என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க? விஜய் அண்ணன் ஆட்சிய? இந்த ஆட்சிலலாம் குதிரை பேரம் நடக்குமா? அசிங்கமா இல்லையா? இத நாங்க விசாரிக்கணும்னு அப்படி மேல சொல்ட்டாங்க அரசியல் ரீதியா. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் குடுங்க. நாங்க விசாரிக்க போறோம்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கேட்டு வாங்குங்க. என்ன கெட்டு போச்சு? அப்போ ஒரு சில விஷயத்துல பாதி விசாரிக்கிறீங்க. மீதி பாதி விசாரிக்க மாட்டீங்க. அப்ப நான் எப்படி பார்த்துக்கிறேன்? அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக உங்கள் மீது சம்பந்தப்பட்ட விஷயங்கள நீங்க விசாரிக்கிறது கிடையாது. வேற யாருனா இருக்கிறாங்க அப்படின்னா விசாரிக்கிறேன். இதுவரையிலும் 2 விதமா வந்து குற்றச்சாட்டு வந்திருக்குது. அது வழக்கறிஞர் நியமனத்துல. வழக்கறிஞர்கள் சரியா வாதாடாம தான் கேஸ் போயிடுச்சு. இப்போ அந்த 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு பிரச்சனை வருது. ஒரு வழக்கறிஞர் வந்து சொன்னாங்க, 3,00,000 10,00,000 வரலாம் கேட்குறாங்கன்னு ஒரு அம்மா வீடியோலாம் பேசி அந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கள கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. இன்னொருத்தர் கன்னியாகுமரியில ஒரு கட்சிக்காரர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட 15,00,000 ஆகும். ஒரு சிலருக்குனா 12,00,000 12,50,000 பார்க்கலாம். ஆள்லாம் ரெடியா இருக்கிறாங்க. நாங்க வந்து விசாரிக்கிறோம். பேக்ரவுண்ட்லாம் பண்றோம். நாங்க போட போறோம்ன்னு ஒரு தாவேக்கா நிர்வாகி பேசுறாரு. என்ன நடவடிக்கை? அப்போ ஒரு ஒரு வீடியோ வருதே. அமைச்சர் வந்து ஜெட்டியோட உட்கார வச்சு பொழப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ வருது. என்ன நடவடிக்கை இது? இப்ப இதே இந்த சைடுல இருக்கிறவரு அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி, "உங்கள பொளந்துருவேன். என் ஏரியாவுல நீங்க கால் வச்சு பாருங்க" அப்படின்னா அப்ப என்ன நடக்கும்? அப்போ தாவேக்கால இருந்தா ஒரு பாதுகாப்பு. தாவேக்கால இல்லன்னா பாதுகாப்பு இல்ல. அத அப்படி எடுத்துக்குவேன் நானு. இல்ல புகார் குடுக்குறதும் தாவேக்காவினர் தானே சார். அவங்க தானே கட்சியில நிக்கிறாங்க. அப்ப தாவேக்காவினருக்கே பாதுகாப்பு இல்லல்ல? அப்போ தாவேக்காவினர் புகார் குடுத்தா நடவடிக்கை. தாவேக்கா அல்லாதவர்கள் புகார் குடுத்தா, அது தாவேக்கா மீது குடுத்தாலும் சரி, இல்ல மற்றவர்கள் மீது குடுத்தாலும் புகார் இல்லை. அப்படியே அந்த இடத்துக்கு போயிடலாமா? அப்படிதான் இருக்குது. அதாவதுங்க கோர்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் முக்கியம். நீதி முக்கியம். சட்டத்தை விட நீதி முக்கியம்னுது. நமக்கு புரியறது இல்லையே. அப்போ அடம் தானே புடிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்துலயும். சாமி வரம் குடுத்தாலும் பூசாரி வந்து தடுத்துருவாரு. அந்த ம். மாரி வந்து இப்ப கரூர் அந்த துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட 41 குடும்பம். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவங்களுக்கு மொத்தம் 31 பேருக்கு அரசு வேலைன்னு சொல்லி தாவேக்கா அரசு குடுத்தாங்க. இப்ப அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு தீர்ப்பு வந்தது. அது அப்படி குடுக்க முடியாதுன்னு. இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க தாவேக்கா. இப்ப அத செய்ய விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்ப எளிய மக்கள், பொதுமக்கள்லாம் பேசுறத பார்க்க முடியுது. இல்ல வீடியோஸ்லாம் வருது. இல்ல அதாவது பொதுமக்கள், எளிய மக்கள் பேசுறாங்க. ஆனா அந்த சைடுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை கிடைக்காம இருக்கிறாங்க. அவங்க வேணா பேசாம இருக்கலாம். இங்க நீங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய கமெண்ட்ஸ் போடுறவங்க, பேசக்கூடியவங்களெல்லாம் வச்சு நீங்க அத இன்ஸ்டால பண்றது எல்லாருக்கும் தெரியும். எப்படி நீங்க தேர்தல் ஜெயிக்கிறீங்க, மூளை செலவைகள் எப்படி செய்றீங்க இளைஞர்கள்ன்றது நாடு மக்கள் தெரிவாங்க. அத இன்னும் நீங்க வேகமா பண்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, 31 குடும்பத்துக்கு
என்ன அவங்க அரசு வேலையை பார்த்து என்ன ஒரு 50 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிடுவாங்களா? அவ்வளோ சம்பளம் அதிகமான ஒரு வேலையா அது? பணமா குடுத்துட்டீங்க. ஆல்ரெடி 35 லட்ச ரூபா வந்து போச்சு அவங்களுக்கு. 30லேருந்து 35 லட்சம். சரி இன்னும் வேணா இன்னும் ஒரு 50 லட்ச ரூபா குடுங்க. இல்ல 1 கோடி கூட குடுங்க. 31 கோடின்றது விஜய்க்கு வந்து பெரிய பணம் கிடையாது. அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. இப்ப அரசு வேலைய குடுக்குறது தான் சட்டப்படி தப்பு. அதுல வந்து தீர்ப்பு குடுக்கலங்க கோர்ட்டு. கூப்பிட்டு வச்சு நங்கு 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 நங்குன்னு கொட்டிருக்காங்க கோர்ட்டு. நறுக்கு நறுக்குன்னு. நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கோர்ட் கொட்டி உள்ளது. நல்ல வேளை ஞாபகம் வச்சுக்கங்க. நான் கூட நங்கு நங்குன்ட்டேன். நறுக்கு நறுக்கு நறுக்குன்ட்டு கோர்ட் கொட்டிட்டு சொல்லுது, "நீங்க போறது சட்டமாப்பா. நாங்க பேசுறது நீதியப்பா. உச்சநீதிமன்றம் இந்த மாரிலாம் சொல்லியிருக்கு. நீதிய எப்படி காப்பாத்தணும்னு. ஆர்டிகிள் 14, 16 வந்து நீங்க வந்து சட்டத்து மூலியமா ஓவர்டேக் பண்ண முடியாது. ஒரு சட்டம் இன்னொரு சட்டத்துக்கு குறுக்குல போகும்போது இல்ல நீதி அப்ப தான் வெல்லும்." உச்சநீதிமன்றத்துல வேற மாரியான தீர்ப்பு வரலாம்ல? வாய்ப்பே இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீதித்துறை வந்து ஒரு சில விஷயம் தான் வந்து இதுல வந்து மெரிட்ஸே இல்ல. இதுக்கு முன்னாடி இது முகாந்திரம் இருந்திருக்கான்னா இல்ல. அப்போ அரசு பேருந்துல போவாங்க, இறப்பாங்க, குடுப்பீங்களா வேல? நாளைக்கு ரயில்ல போவாங்க, ரயில் விபத்தாகும். அரசு வேல குடுக்குமா? வெடிமருந்து வெடிச்சு சாவுறாங்கங்க. இறப்பு தான். இறப்பு தான் பிரச்சனை. அந்த இப்போ ஒருத்தர் இறந்துடுறாரு. இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போறாரு விருதுநகர்ல. அவர் வந்து பட்டாசு கம்பெனில வேலை செய்றாரு. அந்த ஆட்டோ பாம், கீட்டோ பாம்லாம் மருந்து மிக்ஸ் பண்ணும்போது வெடிச்சு செத்து போயிடுறாரு. குடும்பம் நடு ரோட்ல நிக்குது. குழந்தைங்கலாம் படிக்கிற குழந்தைங்க. இல்ல அந்த அம்மா கை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு என்ன வழி? எவ்வளோ குடுக்குறாங்க காம்பன்சேஷன்? வெடிச்சு சிதறாங்கங்க. வயித்து பொழப்புக்காக குடும்பத்த காப்பாத்தணும்னு போயிட்டு அந்த மருந்துல கஷ்டப்பட்டு வேலை செய்றவங்களுக்கு 3 லட்சம் ரூவா குடுக்குறோம். யானை மிதிச்சு செத்தா 4 லட்சம், 5 லட்சம். குடும்பத்த காப்பாத்த போறோம். இது ஒரு நடிகர பார்க்க போன கூட்டம். அப்போ எவ்வளவு அதாவது இப்படி போய் இறந்தா 30 லட்சம், 35 லட்சம் பிளஸ் அரசு வேலை, பிளஸ் எல்லா சலுகைகளும். அப்படி செத்தா அரசு கண்டுக்கவே கண்டுக்காதுன்னா, இது அரசு எத்தனை பேருக்கு உண்டான அரசு? 31 பேருக்கு உண்டான அரசா? இல்ல ஓட்டு போட்ட ஒரு ஒரு 2 கோடி அந்த அந்த இல்ல மொத்தமா இருக்கிற 6 கோடி, 8 கோடி மக்களுக்கு உண்டான அரசா? லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அப்போ உங்களோட பார்வை ரொம்ப குறுகிய பார்வையா இருக்கு. சரி, அதையாச்சும் ஒழுங்கா பண்றீங்களா? அடிபட்டவங்களுக்கு எதுவுமே இல்ல. 104 பேர் கிட்டத்தட்ட அடிபட்டுருக்காங்க. அவங்களுக்கு 10 பைசாய்க்கு வழி கிடையாது. பிரயோஜனம். எதுவுமே சொல்லல, எதுவுமே குடுக்கல நீங்க. உங்க தாவேக்கா கட்சி. சரி இப்ப ஆட்சி வந்ததுல, அதுக்கு எதனா குடுக்கலாமா? கோர்ட் என்ன பணம் குடுக்கக்கூடாது தப்புன்னு சொல்லுச்சா? அவங்களுக்கு எதனா பணம் உதவி பண்ணலாம்ல? 104 குடும்பத்துல ஓட்டாச்சு கூட வருமா? அப்போ கொஞ்சமா வேலை செஞ்சு, இல்ல கொஞ்சமா செலவு பண்ணி நெறைய எடுக்கணும். இந்த படத்துல எப்படி கொஞ்சமா காசு போட்டு நெறைய எடுக்கணும். அதே மாரி கான்செப்ட். அதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அதான் இந்த நோக்கத்த தான் அங்கங்க கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க ஒண்டியா உச்சநீதிமன்றம் போவோம், நாங்களும் போவோம்ன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் தீரன் வழக்கறிஞர். அவரு என்ன பண்ணிறாரு, கேவிட்டு போட்டாரு. எங்கள கேட்டுன்னு தீர்ப்புக்கு வாங்கன்னு. இப்ப அந்த வன்மத்த கக்கறதுக்கு நாம் தமிழர் கட்சிய பத்தி, சீமான் அவர்களை பத்தி அவ்ளோ ஆபாச வார்த்தைகள அர்ச்சனை. அதாவது நீங்க பண்றது 31 பேருக்கு உண்டான அரசியலு. அவரு பேசுறது பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாய்ப்பு பாதிக்கப்படும்ன்றதான வழக்கு, அரசியல். 2ம் அரசியல் தான். நீங்க கொஞ்சமா உங்க ஆளு பேர்லும் பேசுறீங்க. அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுறாரு அரசியல். புரியிறவங்களுக்கு அது புரியும். புரியாத மாரி இருந்துறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி கிளப்பி விட்டு, "பாத்தீங்களா? பூசாரி சாமி குத்தாலும் பூசாரி தடுக்குறாரு." ஏங்க இவ்ளோ பிரச்சனை? நீங்க ஒரு 6 மணி நேரம் முன்னாடி போயிருந்தா பிரச்சனை இல்லையே. இன்னி வரையிலும் நீங்க வந்து இப்ப இப்ப வந்து உங்களோட ரசிகர்கள நீங்க இந்த 5000 பேருன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம பாக்குற தைரியம் இருக்கா? இன்றைய முதல்வருக்கு பார்க்க முடியுமா? இல்ல ஆனா பொது இடங்களுக்கு இப்ப நேத்து கூட போனார்ல சார், ஆய்வுக்கு போனார்ல? பொது இடம் போனீங்க. சாதாரண மக்கள் எல்லாம் வந்து மெட்ரோ ட்ரெயின்ல எல்லாருமே கும்பலாவா வராங்க? தெரியவே தெரியாதே நீங்க அப்படி வரீங்கன்னு. ஆனா இவரு வைகோவோட புத்தக வெளியீட்டுக்கு வைகோவே சொல்லிட்டாராம். அது நீங்க வந்தா வைகோ கூட்டம் வரும். சார் வந்துங்க, உண்மைய பேசுவதில் அவருக்கு நிகர் அவரே தான். அவரே தான் கூப்பிட்டாரு. அப்புறம் அவரே தான் வேணான்ட்டாரு. எல்லாமே அவரு ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெயின் போவும் அப்டின்னுவாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு இந்த ட்ரெயின் ரத்து. என்னப்பா ட்ரெயின் ரத்து? ஆமா நான் யார் ட்ரெயின் போவும் சொன்னது? நான் தான். ட்ரெயின் ரத்து யார் சொன்னது? நான் தான். என்னங்க போவுன்றீங்க, அப்புறம் ரத்துன்றீங்க என்னங்கன்னா, அதாங்க. போவும்னா போவும். போவாது. ராணுவம் வர்றதுக்கு முன்னாடி ம். அங்க கண்ணி வெடிலாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ற ம். அந்த ஸ்னாப்பர்ஸ் அண்ட் மைனஸ் ஆமா. அப்படிதான் நாங்க தாவேக்காக இருக்க போறோம் ம். அப்படின்னு. அதாவது ஒரு காலத்துல வந்து பாதுகாப்பு கேடயம். ஒரு காலத்துல போர்வாளு. அதுக்கப்புறம் பாதுகாப்பு அரண். இந்த கட்டப்பா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. கட்டப்பா சொல்லுவாரு. "பாதுகாப்பு அரண் ஒன்று முக்கொம்பு போல அணைக்க வேண்டும்."
அங்கே இருந்து அவர் வருவார், இங்கே இருந்து இவர் வருவார், நாங்கள் திரிசங்கு மூலம் யுக்தி அமைப்போம்வாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு யுக்தி ஒவ்வொரு கட்சிக்கு பயன்படுத்தியாச்சு. அப்போ கடைசியாக மீந்தது எதுனா இந்த ஜாப்பஸ் மைனஸ் தான். அதனால் இப்போ அதை பயன்படுத்திக்கிறோம். அப்புறமா நாளைக்கு ஒரு வேளை பிரதீப் ரங்கநாதன் கட்சி தொடங்குறாரு, அப்போவும் மதிமுக ஆதரவு நிலை பண்ணால் நாங்கள் ட்ரோன்ஸ் மாதிரி செயல்படுவோம். எப்படி போர் நடக்கும்போது ட்ரோன்ஸ் இல்ல மேலே இப்ப ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, ம் இனிமே பார்க்க போகுது வைகோ 2.0 ம் பார்க்க தானே போறீங்க. சரி, ஏன் 1.0க்கு என்னாச்சு? எதுக்கு 2.0 வேற பார்க்கணும்? இப்படி தான் திமுக 2.0 சொல்லி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதிமுக திருப்பி எழுச்சின்னு புதுசாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு பழைய அதிமுகவை தொலைச்சிட்டிங்க. திமுக 2.0 லோடிங்னு பார்த்தா ஒன்றே முடிஞ்சு போய் சிக்கல். இப்போ வைகோவோட புது அவதாரம். அது தெரில. இல்ல இது ஒரு விஷயம். இன்னொன்னு IUML இல்ல, அது தலைவர் பெரிய அப்துல் கலாம் வழியில ஆட்சி நடத்துறாரு விஜய். அதாவதுங்க, இவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரில. நான் பாட்டுன்னு அமைதியாக இருந்தால் கூட இவங்க ஐயா அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டு. நான் வந்து என்னோட அன்பு வணக்கம் சேனலில் பேசும்போது ஒரு இடத்துல தவறு செஞ்சுட்டேன். என்னன்னா, ஐயா அப்துல் கலாம் பெருமை பேசும்போது விக்ரம் சாராபாய்க்கும் சதீஷ் தவானுக்கும் மாற்றி சொல்லிட்டேன். விக்ரம் சாராபாய் அவரோட ஆசிரியர், அவரோட மென்டர். சதீஷ் தவான் கிட்ட ஆளுமை இருந்தது, சதீஷ் தவான் கிட்ட ஒரு தலைமை பண்பு இருந்தது, அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரும் எனக்கு உதவி பண்ணியிருக்கார், யூ வாஸ் மை ப்ராஜெக்ட் மிஷின் டைரக்டர் அப்படின்னு பெருமையாக பேசியிருப்பார் ஐயா கலாம். ஒருத்தர் வந்து குருநாதர், தொழில் பார்த்து கற்றுக்குறோம், அன்பு தலைமை பண்பெல்லாம் கற்றுக்குறோம். இன்னொன்று தலைமை பண்புடைய பொக்கிஷமாக அவருக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் வர மானசீக குரு. மானசீக இந்த மாதிரி இருக்குங்க. இந்த பேரை மாற்றி சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டேன். சதீஷ் தவானுக்கு, அதாவது சதீஷ் தவானுக்கு பதிலாக விக்ரம் சாராபாய் அந்த இடத்துல சொல்லிட்டேன். உண்மையிலே 2 நாள் வந்து என்னடா நம்ம டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சா, இல்லை எடிட்டிங்கில் தப்பு பண்ணிட்டோமா, ஏன்னா அப்போ படித்த புஸ்தகத்தில் இருந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி அதுன்னு. ஆனால் இவங்க 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறாங்க. இப்போ அப்துல் கலாம் ஐயா இன்னும் தப்பு பண்ணார். இப்போ எதுக்கு நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இல்லை IUMLக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் பேரை சொல்கிறதுக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்னைக்குன்னா திமுக கிட்ட அப்துல் கலாமை எதிர்த்தாங்கல்ல, அவர் ஜனாதிபதி ஆகக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கலைஞர்கிட்ட நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், இன்னொன்று அவர் ஒரு இஸ்லாமியர், சரி இஸ்லாமியர் கூட வேணாம், அவர் தமிழ் சமுதாயம், தமிழ் சொந்தங்களுக்கு அடையாளம் எங்கள் தாத்தா கலாம். அந்த அறிவு ஆகட்டும், அந்த நடையாகட்டும், உடையாகட்டும், அழகு, எளிமையிலே அழகு, மாணவர்கள்கிட்ட பேசுறதுல ஒரு வீரியம், மாணவர்கள்கிட்ட பேசுறதுல ஒரு தெளிவு, உண்மையோட முழு உருவமாக இருந்தார் அப்துல் கலாம். பிஜேபி ஆதரித்த ஒரே காரணத்துக்கோசரம் உங்களோட அல்ப அரசியலை அன்னைக்கு பேசிட்டு, அன்னைக்கெல்லாம் ஐயோமெல்லாம் கப்சுப். இதே மராத்தி ஒரு ஆள் ஜனாதிபதி ஆகிறாங்கன்னா மகாராஷ்டிரத்தில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்றா வராங்க. கேட்டால் மராத்தி ப்ரைடுன்றான். இதே தெலுங்குலேருந்து யாருன்னா இந்த மாதிரி ஆனாங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்காரங்கெல்லாம் ஒன்றா வராங்க. ஆனால் தமிழ்நாடுன்னு வந்தப்போ கலாம் என்றால் கலகம் அப்படின்னு சொன்னது திமுகவோட தலைவர். அப்போ அவங்க கூட சேர்ந்துக்கின்னு இந்த ஐயோமெல்லாம் ஜிங்சா 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 போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கலாம் தாத்தாக்கு அன்னைக்கு அரசியல் ரீதியாக வாய் ஆடாமல் பேசாமல் ஒரு வார்த்தை பேசல. நீங்கள் ஏங்க அரசியல் அம்பலப்படுத்துருவோம். இவங்க எல்லாமே வந்து சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அரசியல் பண்ணுறவங்க, சந்தர்ப்பவாதிகள். இன்னைக்கு அப்துல் கலாம் அவர்கள் பேசுறது உங்களுக்கு என்ன இருக்குது? என்ன பண்ணீங்க நீங்க? விசிகால இருந்து ஷானவாஸ் பேசலாங்க. ஏன்னா ஷானவாஸ் வந்துட்டு அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. மக்கள் விஷயத்துல தெளிவா தான் இருக்கிறாப்புல. அது விசிகாவின் குரல் இல்லையா? இல்ல, அது பிரச்சனை ஷானவாஸ்க்கு தான் பிரச்சனை. அவர் என்ன ப்ராப்ளம்னா, அவர் அரசியல்வாதின்றதை மறந்துடுறாரு. காலைல ஏஞ்சிக்கும் போது அவரை போய் எழுப்பணும். ஐயோ எக்ஸ்கூஸ் மீ மிஸ்டர் ஷானவாஸ், நீங்க தாவேக்கு ஆதரவுல இருக்கீங்க? இல்லைங்க, அவர் தாவேக்கு ஆதரவுன்னு இல்லைங்க. இப்போ தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி பிரச்சனை வந்ததுன்னா அவங்க கட்சியை சொல்றேன். அவங்க கட்சி எப்படின்னா போட்டோம், அவங்க கட்சி தாவேக்கு ஆதரவுல தான் இருக்கு. விசிகா ஷானவாஸோட குரல் மாத்திருக்கு. என்னன்னா, அது பழைய பத்திரிகையாளர்ல அந்த நோய் ஓட்டின்னு இருக்குது. பத்திரிகை எதுக்கு இருக்கிறது? கால் ஸ்பேட் ஸ்பேட். தப்புனா தப்பு, நீ யாரா வேணா இரு. முக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே, நக்கீரா பார்த்து சொல்லு, பார்த்து தான் சொல்ற தப்பு. அதுதான் பத்திரிகை துறை, அதான் அழகு பத்திரிகைக்கு. அவர் பழைய பத்திரிகையாளர்ல அது நோய் போகாமல் என்ன பண்ணிடுறாரு, விசிகால இருக்கிறத மறந்துட்டு இல்லை தமிழ்தாய் வாழ்த்து நான் எதிர்க்கிறேன். ஏங்க கட்சி தலைவரே அமைதியாக இருக்கிறாரு, அவங்களே எதுவும் பேசலை, கூட்டணி கட்சியானா அவரோட நிலைப்பாடை சொல்றாரு. அவருக்கு ஒரு சில விஷயம் நடக்கிறதா பார்க்கும்போது அவரால் ஜீர்ணிக்க முடியல. இல்ல அது பாஜக ஆட்சி தான் நடக்குது, இல்ல பாஜக கட்டுப்பட்டு விஜய் இருக்காரு. உண்மைதான், அவரு அதுதான் சொல்றேன்ல. இல்ல சார், அப்ப ஒரு குழப்பமா இல்லையா? காங்கிரஸ் இருக்காங்க, IUML இருக்காங்க. அதாவதுங்க,
குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கு. நீங்கள் அப்படி பாருங்க. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அதான் எண்ணம் போல தான் வாழ்க்கை. அப்துல் கலாம் மாதிரி ஆட்சி. கலாமு பச்சவர். நீங்கள் எங்கே பச்சீங்க? உங்களுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? இந்த பேர் என்னது, நம்ம சொராப்பத்தில் இப்படி தண்ணிக்குள்ளேருந்து வந்ததுனால உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தெரியும். இல்லை அந்த ஒரு படத்தில் வந்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே போய் கிள்ளிலாம் காட்சிகள் இருக்கும். ஒரு நடிகை ஒருத்தர் குளிச்சுட்டு இருப்பாங்க. அதனால தண்ணிக்குள்ளேயே போய் டேமில் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி மேகதாது போய் பார்த்துருவாரு. நீர் மேலாண்மை எப்படி அப்படி எடுத்துக்கலாமா? அவரே சொல்லியிருந்தார், எனக்கு அந்த டெக்னாலஜிலாம் தெரியும்னு சொல்லிட்டு முதலமைச்சர். நீ அதாவதுங்க, இப்போ என்னை வந்து இப்போ யாரோ ஒருத்தர் வந்துட்டு, "பா நீ வந்து ஆர் மோகன் மாதிரியே எழுதுற" அப்படின்னு என்னோட பழைய ஆசிரியர், ரெசிடென்ட் எடிட்டர் ஆர் மோகன் வந்து கிரிக்கெட்டில் வந்துட்டு இஸ் அ அத்தாரிட்டி, இஸ் அன் எக்ஸ்பர்ட். அவர் வந்து எப்படின்னாங்க, 5 நிமிஷத்தில் மனுஷன் இங்கிலீஷ் பாட்டு கேட்பாரு. இங்கிலீஷ் பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கோம் ஸ்பீக்கரில். அப்படியே டக்கு 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 டக்குன்னு எழுதும், கை ஓடும் கீபோர்டில். இங்கிலீஷ் வந்து 6 மாதிரி போகும். கிரிக்கெட்டை பற்றி அங்கே மேட்ச் நடந்துன்னு இருக்கும்போது இருப்போம். அதாவது நான் பார்த்தது. அப்புறமா பார்த்தா அவர்லாம் வந்து எப்படின்னா, சேப்பாக்கத்தில் மேட்ச் நடக்கும்போது மேட்சை முடிஞ்சிட்டு அப்படியே வந்து ஹிந்து பத்திரிகையில் பிரிண்டர் முன்னாடி உட்காந்து, கரெக்ஷன் கிடையாது, 400 வார்த்தை இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்னா அப்படியே 400 வார்த்தை எழுதி அனுப்புவார். அந்த ப்ரூஃப் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, அப்படியே அச்சாகி போகும் இந்து பத்திரிகையில். அந்த மாதிரி ஜாம்பவான்கள் கூட தான் நான் வேலை பார்த்துருக்கேன். என்கிட்ட யாருன்னா ஒருத்தர் வந்து, "குட்டி எக்ஸலண்ட், யூ ஆர் ரைட்டிங் லைக் மிஸ்டர் ஆர் மோகன்" அப்படின்னா நானா பண்ணுவேன், நேராக சொக்கா படிப்பேன். ஆர் மோகனோட எழுத்து பார்த்திருக்கியா? அவர் எப்படி கிரிக்கெட் எழுதுவார் தெரியுமா? ராஜன் பாலா எப்படி கிரிக்கெட் எழுதுவார் தெரியுமா? என்னோட நண்பர் பாலாஜின்னு சொல்லி, கிரிக்கெட் பாலாஜின்னு கூட, அவரும் நல்ல நடை இருக்கும். இன்னொரு நண்பர் TN ரகு, அவர் வந்து இந்த ஃபுட்பால், பேஸ்கெட் பால், வாலிபாலில் பிச்சு எடுப்பாங்க. சந்தோஷ்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாமே நல்லா எழுதக்கூடியவங்க. எல்லாமே டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகையில் ஸ்போர்ட்ஸ் எடிட்டர்ஸாக இருந்தவங்க. இது மாதிரி என்கிட்ட யாருன்னா வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், சொக்காய் பிடிச்சி கேட்பேன். நான் கார்பரேஷன் கவர் பண்ணி குப்பையை எழுதுறாரு. 1913 சென்னை மாநகராட்சி மேயர், அப்படி கவுன்சிலரு, தெரு தெருவா போய் புளியாந்தோப்பு, ஆடு தொட்டி, குப்பை ஆள்ற இடம், குப்பை கொட்டுற கிடங்கு அப்படி பார்த்து கலெக்டரு, IAS ஆஃபீஸரு, ரயில்வே இப்படி வந்தால் அவங்க வந்து அந்த நுனிநாக்கு ஆங்கிலம், அந்த கிரிக்கெட்னுடைய தன்மை அப்படி வரவங்க. என்னோட எடுத்துகிட்டு போய் அவங்க நல்லா எழுதுறாங்க. நான் எழுத்துக்கூட்டி எழுதின்னு இருக்கிறேன். என்ன எடுத்துன்னு போய் எதுக்கு ஒப்பீடு பண்ண நான் கேட்பேன்ல. இல்லை இந்த சைடு இன்னொரு ஆசான், எனக்கு தொழில் அதிகமாக சொல்லி கொடுத்தாரு, என்னோட குருநாதர் R பகவான் சிங். இலங்கை பிரச்சனைல கிங்கு மன்மோகன் சிங் கிட்ட என்ன பேசணுன்றது ஈழத்திலிருந்து வர அமைச்சர்கள், இலங்கை அமைச்சர்கள் R பகவான் சிங் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்ன பேசுறதுன்னு இவர் வெட் பண்ணி கொடுப்பார், இப்படி எழுது அப்படி எழுதுன்னு. இப்போ நானும் இப்போ சிவப்பிரியனா அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரி நான் வந்துட்டு இலங்கை பிரச்சனை பேசுகிறப்பா, பகவான் சிங்கை பார்த்த மாதிரியே இருக்குப்பா, R பகவான் சிங் மாதிரியே ஐடியா கொடுக்குற, அவரை மாதிரியே எழுதுறேன். நான் பண்ண அவரு சொக்காய் பிடிச்சி, அவர் என்ன எழுதியிருக்காரு, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? கள்ளத்தோணியில் போய் இலங்கையில் போய் LTTயோட போர் பயிற்சி எப்படி இருக்கும்னு கேமராலாம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கலர் கேமராலாம் வர்றதுக்கு முன்னாடி போய் பதிவு பண்ணி, அந்த காலகட்டங்கள் அப்போது வீக் பத்திரிக்கை அப்போ தான் அந்த கலர்லாம் வருது. அப்போது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே அவரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு அது விஷயத்தில். அதுக்கப்புறம் கலர் பிரிண்ட் அவுட் வரும்போதும் அவங்களாம் வந்து வேலை பார்த்து, ஒரு பத்திரிக்கைக்காரன் எந்த விதமான உயிர் பயமோ அச்சுறுத்தல் இல்லாமல் ஒரு போட்டில் போய், டெலோ தெரியும் அவருக்கு, விடுதலை புலிகள் இயக்கத்துக்கிட்ட நிறைய பேர் கூட அவர் பழக்கம், பேசியிருக்கிறார். இப்போ அவங்களோட ஒப்பீடு பண்ண, இப்போ இந்த மாதிரி இப்போ அப்துல் கலாமும்ன்றீங்க, அப்புறம் ஐயா காமராஜர் வழியில் ஆட்சின்றீங்க, என்ன உங்களுக்குலாம் பிரச்சனை? அப்புறம் MGR வழியில் ஆட்சின்றீங்க. நான் என்ன கேட்குறேன், விஜய் சாரா இருக்க விடுங்களா? MGRன்றீங்க, ஐயா கலாம் வழியிலன்றீங்க, ஐயா காமராஜர், யார் சாமி நீங்கள்லாம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த 3 தலைவர்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா கலாமோட என்ன பிரச்சனை? ஐயா காமராஜரோட பிரச்சனை? ஐயா MGRோட என்ன பிரச்சனை? ஏன் இவங்களோட இவங்க ஆட்சி அது மாதிரியே இருக்கு? காங்கிரஸ்காரங்களுக்கு அவர் காமராஜர் ஆட்சி மாதிரி தெரியுது, IUMLக்கு அப்துல் கலாம் வழியில தெரியுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு MGR ஆட்சி மாதிரி தெரியுது. எனக்கு பத்திரிகைக்காரனா குதிரை வேற ஆட்சியே தெரியுது, அவங்களுக்கு அப்படி தெரியுது. எனக்கு குதிரை வேகமாக ஓடுது, குதிரை பேரத்துக்கு. நேற்று வரலாம் பாராட்டி இந்த CV சண்முகம் திடீர்னு டைட்டாக பேசுகிறாரு. நான் போலீஸு 7 வருஷம் இருந்தால் தான் நாங்கள் வந்து விசாரணை பண்ணுவோம். அப்போது ஊரில் தப்பு பண்ணுறவங்க, பொம்பளை கிட்ட தப்பாக நடக்கிறவங்க, இப்போ கஞ்சா விற்கிறவங்க, சாராயம் விற்கிறவங்களாம் ஏதோ நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா நேற்று கேட்குறாரு ஐயா CV சண்முகம். அப்போ கோர்ட்டு சொல்லுது, நீங்கள் கொடுத்த அரசாணை ரத்து, தலைமையில் குட்டு, அது பேர் என்னது,
இப்படி இப்படி நங்கு நங்குனா இல்ல நறுக்கு 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 நறுக்குன்னு கோர்ட்டு கேட்குது. அப்போ பாராட்டுங்க சாமி, வேணாம்ல. விஜய் அண்ணா நல்ல ஆட்சி கொடுக்குறாரு, விஜய் சார் நல்ல ஆட்சி கொடுக்குறாரு. கரண்ட் பில்லு இப்போ பார்க்குற நேயர்கள் தான் சாட்சி. லட்சக்கணக்கான பேர் மீட்டரில் கரண்ட் பில்லு கூட வந்திருக்குதுங்க. யார் வீட்டு காசு? இதே போன வருஷம் இதே மாசத்துல நான் என்ன ஒரு புதுசா ஏசி எடுத்துன்னு வந்து போட்டுக்கணும்னா, அதே ஏசி அதே ஃபேன் தான் ஓடுதுன்றாங்க ஜனங்க. இல்ல அதே டிவி அதே ஃப்ரிட்ஜ் தான் வீட்ல. நடுத்தர வர்க்கங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்க. மிடில் கிளாஸ் மாற்றம் மாற்றம்னு அதிகமா பேசுறது மிடில் கிளாஸ். அந்த மிடில் கிளாஸ் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ ஆய்வு பண்றாங்களாமா. அதாவது ஒரு ஒரு அதிகாரிகள் போய் ஆய்வு சர்க்குலர் போட்டுக்கிறாங்க. ஏன் மீட்டர் அளவு எடுக்கிறதுக்கு ஆளை போடுங்க. உங்க ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுல கொஞ்சம் பேர் வேலை கொடுங்க. வேலை கொடுக்க முடியாதா உங்களால? ஒரு வேலையை உருவாக்க முடியாதா? அப்ப என்ன மாற்றம்? வேலையை உருவாக்க முடியாது, வேலை கொடுக்க மாட்டீங்க, இருக்கிற டெண்டர் எல்லாம் ரத்து பண்ணி நிற்கிறீங்க. சரி, டெண்டர் ரத்து கூட ஊழல்னு சொல்லலாம். ஏன் ஒரு இல்ல தொலைநோக்கு பார்வை எங்க? அந்த துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் பேசின வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருக்குல்ல. நீங்க எல்லாம் கார்பெண்டர் ஆகலாம், அந்த வேலைக்கு போகலாம், பிளம்பருக்கு நிறைய ஏன் டிமாண்ட் நீங்களாம் இருக்கு. கூட தான் கார்பெண்டர், பிளம்பர், டிரைவர் ஆகலாம். நீங்களாம் ஏன் அரசியல்வாதி ஆகுறீங்க? உங்களுக்குலாம் ஒரு எண்டு கார்டே இல்லையா? யாரா ஒரு அரசியல்வாதி ஏழையா காட்டுங்க. இன்ஜினியரிங்காக ஏன் வெயிட் பண்ணோம் டாக்டர்? நான் என்ன சொல்றேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தவிர்த்து யாரா ஒரு அரசியல்வாதி ஏழையா காட்டுங்க. தாவேகா உட்பட புதுசா வந்த மாற்றமா இருக்கிற தாவேகாலையும் பெரும் பணக்காரர்கள் நிறைய பேர் அமைச்சர் ஆயிருக்கிறாங்க. ஏன் ஐயா ஆதவர்ஜுனா கார்பெண்டர் ஆகக்கூடாதா? ஏன் ஐயா ஆதவர்ஜுனா எலக்ட்ரிஷியன் ஆகக்கூடாதா? இல்ல நிர்மல்குமார் சார் வந்து விவசாயியா ஆகக்கூடாதா? நீங்களாம் மாண்புமிகு மரியாதைக்குரிய அதுக்குரிய இதுக்குரிய கொண்ட வச்ச லைட்டுல ஒய்யாரமா போறீங்க. இவங்கெல்லாம் தூய்மை பணியாளர்லாம் கார்பெண்டர் ஆகணும். அதாவது கோர்ட்டே சொல்லுது, அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்கள முடிஞ்சா முதலாளி ஆக்குங்க, ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சு விடுங்க, அவங்க முதலாளி ஆகட்டும், தொழில் தொடங்கட்டும்னு. அவங்கள வேலையை செய்கிறவங்கள தான் வச்சுருப்போம். வேலை கவர்மெண்ட் சர்வெண்ட் வேலைக்காரங்க, நம்ம மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம். அப்படி தான் வைப்போம், அப்படி தான் பார்ப்போம். இந்த போராட்டவங்க வேலை கேட்டால் இல்லை நீங்களாம் கார்பெண்டர் ஆகலாம். இல்ல அதாவது விஜய் அண்ணா ஒண்டி கலாம் சார் மாதிரி ஆயிடுவாரு. தூய்மை பணியாளர், ஒப்பந்த பணியாளர், துப்புரவு தொழிலாளி எல்லாம் வந்து கார்பெண்டர் ஆகணும், எலக்ட்ரிஷியன் ஆகணும், டிரைவர் ஆகணும். கார்பெண்டர் கிடைக்க மாட்டாங்க. ஏங்க சரி, கார்பெண்டர் கிடைக்க மாட்டுறாங்க, ரைட்டு, கார்பெண்டர் போகிறோம். இதை போன வருஷம் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்ல வேண்டியது என்ன? அப்போ போராட்டம் பண்ணியிருந்தப்போ இதுதான் தீர்வுன்னா போராட்டம் பண்ணவங்களை போயிட்டு, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சரி கிடையாது ஐயா, அவருக்கு வந்து எண்ணத்தில் வந்து உங்களுக்குலாம் வேலை கொடுக்கணுன்றது எண்ணம் கிடையாது, அவர் போகிற பக்கம் பார்த்தா சரி இல்லை, அவர் 2.0 3.1 ஏதோ சொல்லுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிற மாதிரி அமைப்பு இல்லை, ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கட்சியிலேருந்து நீக்கிறதே ஒரு தொழிலாக வச்சுன்னு இருக்கிறார் அவர், அதனால் அவரும் வரா மாதிரி தெரில, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசாமல் கார்பெண்டராக போயிடுங்க அப்படின்னு போன வருஷம் போய் சொல்ல வேண்டியதானே போராடுறவங்க கிட்ட. அன்னைக்கு ஏன் இன்னைக்கு போய் பேசினீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? ஏமாத்துறதா? ஒன்று பேசிட்டு இன்னொன்று செய்யறதுக்கு பேர் என்ன? இல்லை இப்போ சார் சோஷியல் மீடியாலேயே வந்து இப்போ நம்மளே நிறைய பேசியிருக்கிறோம். ஒரு ஒரு 4 வருஷமா பிஜேபி எப்படியெல்லாம் இந்தியாவை வந்து நாசம் பண்ணுறாங்க, இல்லை எப்படியான சட்டங்களை கொண்டு வராங்க, தமிழ்நாடு எப்படி அவங்களுக்கு புரியா இருக்கு, நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ அதை தாண்டி ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுறது, எமோஷனல் பாலிடிக்ஸ், அழுவுறது, இப்போ இப்படியான மாறி போச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது மாறி இருக்கு. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசணும். இதில் வந்து யாரோ ஒரு அமைச்சரையோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை முன்னாள் முதலமைச்சரையோ இல்லை முன்னாள் அமைச்சர்களையோ நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவுமே பேசுறது கிடையாது, அது நமக்கு தேவை கிடையாதுங்க. அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படின்னா இருக்காங்க, நமக்கு என்னங்க அதனால? நம்ம பேசுறது தொழிலாளிக்கு வேலை எங்க, மாணவர்களுக்கு நீட் தேர்வு ரத்து எங்க, விவசாயிகளுக்கு கடன் ரத்து எங்க, விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்கு தண்ணி எங்க, கரண்ட் பில்லு கூட வருது, தீர்வு எங்க, கரண்ட் பில்லு கட்ட முடியல, அதுக்கு என்ன பண்ண போறீங்க, போராடுற ஒப்பந்ததாரர் தொழிலாளிகளுக்கு வேலை என்ன, இப்படிதான் பேசணும். அப்ப இந்த அரசியல் வந்து எடுபடலை. பாட்டு போட்டு வைப்பு பண்ணி டான்ஸ் ஆடுறது, பார்த்தீங்களா எங்கள் விஜயண்ணா எப்படி பண்ணிட்டாங்க, இது நியாயமா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, விஜயண்ணா உங்களுக்காக தானே வந்தார் அப்படின்னு இவங்க விஜய் சார் ஆரம்பம் அவரு உங்கள் விஜய் வரக்கூடாதா, உங்கள் விஜய் இருக்கக்கூடாதா, உங்களுக்காக வந்தது எங்களுக்குலாம் பிடிக்கல, வாட் அங்கிள், வெரி ராங் அங்கிள், திஸ் அங்கிள், தட் அங்கிள், அப்புறம் ஊழல் கட்சி ஓகேவா, அப்புறம் அந்த கட்சி ஓகே, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற போது இப்போ பாடல் ஆடல் அழுவல் அயில் போங்கு சூதாட்டம் கிட்டத்தட்ட குதிரை பேரம், இதுக்கு தான் இன்னைக்கு காலமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? இப்போ நான் 5 விஷயம் பேசினேன், அது என்ன இருக்குது, ஏதோ பேசுகிறா போல, வேலை குத்தாதானே அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இப்போ இடையில இதுதான் பேசு பொருளாக இருக்கும். இந்த அரசியலுக்கு தான் ஓட்டு நிறைய கிடைக்குதுங்க.
இல்ல இப்ப எண்ணம் இதுதான் தொடரும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஆமா, சொன்னல. எண்ணம் இப்ப போல தனுஷ் டான்ஸ் ஆடினே பாட்டு பாட வேண்டியதா? இப்ப தனுஷ் அடுத்து ஆமா, அவரும் வைப் ரெடி பண்ணுவாரு, சாங் ஆயிட்டாரு. போடுவாரு. ஏன் நீங்க வந்து பீஸ்ட் பாட்டு, ராவண மகன்டா, ஒத்தையில நிக்கிறது எவன்டா, இனிமேல் நாங்க தான்டா, ஓடுங்கடா எல்லாம், கலெக்ஷன் எங்கள் தான் எலெக்ஷன், அப்படி சில்லோ அப்படின்ற மாதிரி ட்ரீம்ஸ்லாம் போறீங்களா? அது மாதிரி அவரும் போடுவாரு. மொத்தம் 4 இல்ல பேரு. தனு வட சென்னையில குணா, செந்திலு இது. ஆனா தனுஷ மறந்துட்டாங்க. இனிமேல்ட்டு தான் தனுஷோட ஆட்டம் ஆரம்பம். அப்படின்னு அது மாதிரி கூட ரீல்ஸ். தனுஷ் ரசிகர்கள் பேசுற வீடியோலாம் கூட பார்த்தேன் நானு. ஏன் நாங்க பேசக்கூடாதா? ஓம் நாங்க எங்க நமச்சிவாய. அண்ணன் ஒருவேளை வந்தா ஆ, இந்த மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம். இதை ஆமா. விட பயங்கரமா இருக்கும். கரெக்ட். பயங்கரமா வேற மாதிரி டங்கு மாதிரி ஊதாரி புட்டுக்குன்னு நீ அதெல்லாம் வருங்க பாட்டு. ஏங்க இப்ப இனிமேல்ட்டு என்ன? இப்ப அண்ணன் நாஞ்சில் சம்பத் இருக்காரு. தமிழ் விளையாடும் வாயில. வேலையே கிடையாது. எந்துமே இன்னும் ஒரு 3, 4 வருஷத்துல நானும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இவன்ப்பா எப்ப பார்த்தாலும் கம்யூனிஸ்ட்கார மாதிரியே இப்ப தொழிலாளி பிரச்சனை. ஆனா உன ஐயா நல்லகண்ணு, காமராஜர், கக்குன்னு போயிட்டு அறிஞர் அண்ணா கிட்டன்னு போயிடுவாங்க. இனிமேல்லாம் டங்க மாதிரி ஊதாரி பாட்டு தான் நேஷனல் அந்தம். கொடி கலர் பார்த்தீங்களா? ஸ்பெயின், ஹாங்காங், போலாண்டு ரேஞ்சுக்கு இருக்கு. சிவப்பு, பச்சைலாம் மறந்துச்சு. இனிமேல்ட்டு வந்து அதெல்லாம் வரும். இல்ல வாட்ஸ்அப்ல ஐகான் வைக்கிற மாதிரியே ஒரு கொடி மாதிரி தெரியும். வைப்போங்க. நீங்க மன்மதராசா பாட்டு பார்த்துருக்கீங்களா? அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்படி இருக்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி. தனுஷ் சார் இந்த சைடு ஆடுவாங்க, அந்த சைடு வந்து அந்த நடிகை பேர் மறந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. சாயா சிங். சாயா சிங். அதெல்லாம் வந்து இனிமேல் கட் அவுட்டு. வருங்காலமே அப்படின்னு போட்டு அது நீங்க அப்படியே விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ பிரவீன் காந்தி சார் இருக்காரு, என்னோட நறுமணர். ரொம்ப அதாவது எனக்கு சமீப காலமா நான் பழகுனதுலயே மனசுல எதுவும் இல்லாம பேசக்கூடிய சண்டை போடுவோம். வேற விஷயம் மனசு வெள்ள. அவராலேயே இப்போ போற ட்ரெண்டை கணிக்க முடியல. அவரு வெற்றி படங்கள் கொடுத்தவர். ரச்சகன்லாம் வந்து அவர் படத்தினாலாம் ரச்சகன்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நல்லா இருக்குங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் தப்பு நடக்கும்போது அந்த ஃபேக்ட்ரியுடைய ஒரு சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு அவங்க எவ்வளோ கோவம் வரும், எப்படி உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இளைஞன் வந்து சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடை பார்த்து பொங்கி எழுற ஒரு ஹீரோவாக கட்டியிருப்பாரு ரச்சகனை. இவரை நாகார்ஜுனாவா, அந்த ஹைட்டு வெயிட்டு நாகார்ஜுனா எல்லாமே நரம்புலாம் வெளியே நரம்புலாம் வெளில வரும். இப்போல்லாம் யாருக்குமே நரம்பே வரமா, பூரா வைப்பு தான் பண்ணுது. நரம்பு தளர்ச்சி மாதிரி எப்படி ஆடுறாங்க பாட்டு போட்டா, ஸ்பீக்கர் வச்சா. அது வேற அரசியல் மாறி போச்சு. நீங்க வேணா பாருங்க, நான் இப்ப சொல்றது நடக்கும். என்னோட பேச்செல்லாம் இன்னும் ஒரு 5 வருஷம் தான் இல்ல வேலிடிட்டி. சார், அது இந்த மக்களுக்கு எதிரான அரசியல் தானே. அதெல்லாம் பாட்டு போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. வாட் ப்ரோ? இப்ப இவரு கேட்பாங்க. இப்ப அவரு அங்கிள்னார்ல, இப்ப தனுஷ் ப்ரோ, விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ, ஓம் நம சிவாய இப்படி பண்ணலாமா ப்ரோ அப்படின்னாரு. அவரு என்னடா அப்படின்னுவாரு, யோசிப்பாரு. நம்மளும் தானே வேலை தூக்கணும், நம்மளும் சர்ச்சுக்கு போனோம், பொட்டுலாம் வச்சுக்கிறோம். ஆனா ஓம் நம சிவாயனா சூடாட்டு சாமி ஈஸ்வரன், அப்படி விளாட்டா எடுக்க முடியாது. இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். இதில் இப்போ காஞ்சனா பேய் வேற வெயிட்டிங்கு. அது சார் காஞ்சனா பேய் பாருங்க, நம்ம ராகவா லாரன்ஸ் சார், அவரு பேய்க்கு எல்லாமே நீதி வாங்கி கொடுத்தவரு. இல்ல அவரை இப்ப எல்லாரும் எம்எல்ஏ தான் கூப்பிடுறாங்களாம். தப்பு இல்லைங்க. இப்போ சிஎம் சார் விஜய்க்கு வந்து 2026 சிஎம் போட்டு போர்டு போட்டு கொடுத்தாங்கல்ல காரில், அதில் அது மாதிரி எம்எல்ஏன்னு கூப்பிடுறாங்க. வருங்கால ஜனாதிபதி லிவிங்ஸ்டன் சார் ஒரு படத்தில் வந்து வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு, டேய் கூவல் தான் முக்கியன்றாங்களா, அது மாதிரி அது நல்லா வாழ்கன்னு சொன்னவனுக்கு 10 ரூபாய் தான் கிடைக்கும். சரி 10 ரூபா தான் உங்க பிரச்சனையா? 20 ரூபாய்க்கு வந்துட்டோங்க. நீங்க 10 ரூபாயிலேருந்து வெளியில வாங்க. அந்த அமைச்சரே பாவம் அவரு. அதாவது அவர் சொல்றாரு, எத்தனை 10 ரூபாய், எத்தனை 10 இடத்துல வாங்கணும்னு தெரியல. இப்படி 10 மாசமா அவனை போட்டு உயிர் எடுக்கிறாங்க. அவங்க இருந்தாலும் உயிர் எடுக்கிறாங்க, இவங்க வந்தாலும் வரவங்க எல்லாம் அவர் நினைப்பாரு, திமுகலாம் நான் ஒண்டி தான் இருக்கேனா, வேற யாருமே இல்லையா, வர்றது பூரா செந்தில் பாலாஜிக்கே வருது மிச்சம். அதாவது தாவேக்கா கட்சிக்காரர்களை அடித்தவர்கள், அடிக்க பாய்ந்தவர்கள், ஆளை வச்சு மிரட்டினவங்கலாம் இருக்கிறாங்க திமுகல, முன்னாள் அமைச்சர்களா. அவங்க மீது ஒரு துரும்பு கூட போகிறது கிடையாது. பூரா எல்லா பட்டாசு, எல்லா வெடி எல்லாமே செந்தில் பாலாஜி மேலேயே வந்து விழுது. அது என்னப்பா, அதாவது செந்தில் பாலாஜி நல்லவர் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கும் நான் போகலை, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் செந்தில் பாலாஜி பாவங்க உண்மையிலே. எல்லாரும் வந்து என்னமோ அவர் ஒண்டிதான்ற, நான் அதனால தான் சொல்கிறேன், அவர் மேலே நீங்கள் பண்ணுறது நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அவர் நல்லவரா கெட்டவரா குற்றவாளியா நிரபராதியா கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். மற்றவங்களெலாம் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. அப்போது ஒரு செலக்டிவான ஒரு இவர் இருக்குல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இப்போ இவர் மீது வழக்கெல்லாம் பண்ணுறீங்க. கரோனா பீரியடில் பெட்டு வாங்கினதில், அதுக்கப்புறமா மாஸ்க் வாங்கினதுலலாம் பிரச்சனையாச்சுன்னு ஒன்று விமர்சனம். அப்போ ஐயா எஸ்பி வேலுமணி போன்றவர்கள், ஐயா விஜயபாஸ்கர் மீதெல்லாம் விமர்சனிச்சு. அதெல்லாம் தூசி தட்ட மாட்டீங்களா? அதிமுக வந்து கட்சியே ஏற்றுக்கணும், அது மாதிரி ஒரு பிளான். திமுகவுக்கு வேற பிளான்.
அது மாதிரி பிளானாக போகிறாங்க. இந்த பிளானில் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, மாணவர்களுக்கு போராட்டம் பண்ணால் உதவி பண்ணுற மாதிரிலாம் ஸ்கெட்சில் இல்லை. ஸ்கிரிப்டில் என்ன இருக்குதோ, டிசைனில் என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம். டிசைனில் இல்லாத விஷயம்லாம் பண்ணுவோம். டிசைனில் மேகதாது கூட எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதை பற்றி பேசுகிறதுக்கோ பண்ணுறதுக்கோ. பட் பிரச்சனை பெருசாகிறதுனால சைட்டை பார்க்க போகிறோம் நாங்கள். சைட்டை போய் பார்த்தோன்னே அவர் கட்ட போகிறாருல்ல, அவர் சொல்லுவார், இங்கே தான் அந்த அணை வருது, இந்த அணை இவ்வளோ ஆழம் பண்ணால் இவ்வளோ தண்ணி வரும், அப்படியே டி.கே. தண்ணியெல்லாம் சிவகுமாரா? நான் பாதி எடுத்துக்கின்னு அப்படியே உங்களுக்கு குத்துருவேன் அப்படின்னு. இவர் அப்படியே அவர் குத்தவனும் அப்படியே இவர் வாங்கி அப்படியே எடுத்துட்டு வந்துடும். அதுதான் போகிறது 1ஆம் தேதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே போகலையா அப்படின்ற மாதிரி. இல்ல எம்ஜிஆர் போயிருக்காரு. திருப்பி மறுபடியும் எம்ஜிஆருக்கு போயிட்டீங்க. என்னங்க பாவம் பண்ணாங்க எம்ஜிஆர், காமராஜர், கலாம்லாம். எம்ஜிஆர் எம்ஜிஆர் போனாரு, பேச்சுவார்த்தை நடத்தி அது கொஞ்சம் சரி பண்ண மாதிரி. சரி அவர் சரி பண்ணாரோ தோத்து போனாரோ, நான் எம்ஜிஆரோட இவரை ஒப்பிடவில்லை. இவர் அதை விட மேலே போயிட்டார். இப்படி வச்சுக்குவோம் நம்ம. எதுக்கு நமக்கு ஒண்டி பொல்லாப்பு போறாரு. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 டிஎம்சி தண்ணி வாங்கி வந்துடுவார். கவலையே வேண்டாம். வரும்போது எவ்வளோ டிஎம்சி தண்ணியோட வர போறாரு? நமக்கு மொத்தம் 18 மாவட்டம் பயன்பெறும். 18 மாவட்டத்துக்கு ஒரு டிஎம்சி காவேரி தண்ணி. 2 டிஎம்சி வந்து அப்படியே போய் நமக்கு வீராணத்தில் நிறைஞ்சு, வீராணத்துலேருந்து சென்னைக்கு குடிநீராக 2 டிஎம்சி 20 டிஎம்சி தண்ணியோட வந்துடுவார். 3500 கன அடி தண்ணியோட சொன்னால் விட மாட்டேன்றாங்க. ஒரு நாள் 15 நாளைக்கு கூட சொன்னால் விட மாட்டாங்க. நம்ம போகிறோம், அதுவும் பார்க்க தானே போகிறோம். 1ஆம் தேதி இன்னொரு விஐபி வராரு, ராகுல்ஜி. அவர் வந்தாவே இந்த கேஜிஎஃப் படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, அவன் வந்தானா அப்படின்ற மாதிரி வந்தவொடனே இப்போ தென் மாநில பிரச்சனையே முடிஞ்சிடும். வந்து ராகுல்ஜி பேசி கேரளா ஹாப்பி ஆகிடும், பாண்டிச்சேரி ஹாப்பி, தமிழ்நாடு ஹாப்பி, கர்நாடகா ஹாப்பி. பஞ்சாயத்து முடியுதா இல்லையான்னு வண்டி பாரு. 1 நோட் பண்ணிக்கோங்க டைரியில், 3ஆம் தேதி நோட் பண்ணிக்கோங்க, 4ஆம் தேதி மேகதாது பிரச்சனை முடிஞ்சுது. 4க்கு மேலே விவசாயிலாம் யாரும் போராட வேணாம், அப்படியே உட்காந்து ப்ரே பண்ணுங்க, செடி தானாக முளைச்சிக்கும், அற்புதம் நடக்கும். அவ்வளோதான். நன்றி சார், நேரத்துக்கு மிக்க நன்றி.